குஜராத்தின் நர்மதை கரையோரம் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்டமான சிலை ஒற்றுமைக்கான சிலை என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக உயரமான சிலையாகும். இந்த சிலை பற்றிய முக்கிய தகவல்கள். உயரம்: இது 182 மீட்டர் 597 அடி உயரம் கொண்டது. பீடத்தின் உயரத்தையும் சேர்த்தால் மொத்த உயரம் 240 மீட்டர். அமைவிடம்: குஜராத் மாநிலத்தில் நர்மதா மாவட்டத்தில் சர்தார் சரோவர் அணைக்கு எதிரே உள்ள சாதுபெட் தீவில் அமைந்துள்ளது. திறப்பு விழா: இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் 2018 ஆண்டு அக்டோபர் 31 அன்று சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளில் திறந்து வைக்கப்பட்டது. வடிவமைப்பு இந்திய சிற்பியான ராம் வி சுடர் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இந்த சிலை சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவின் முதல் துணை பிரதமருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் இந்திய ஒருங்கிணைப்பிற்கான பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கே இரும்பு மனிதருக்கு பிரம்மாண்ட சிலை. அதே போலவே தெற்கே தமிழ்நாட்டில் மதுரை கப்பலூரில் உருவாக உள்ள இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் சிலை உருவாக உள்ளது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை 1872 ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். ஒரு வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கிய இவர் பின்னர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தேசபக்தி, துணிச்சல் மற்றும் தியாகம் நிறைந்த அவரது வாழ்க்கை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்தது. கப்பல் வாங்கியது: ஆங்கிலேயர்களின் பொருளாதார ஆதிக்கத்தை உடைக்கும் நோக்கில் வ.உ. சிதம்பரனார் தேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு போட்டியாக இந்தியர்களுக்கு சொந்தமான கப்பல்களை இயக்குவது இதன் நோக்கமாக இருந்தது. இதற்காக பொதுமக்களிடம் நிதி திரட்டி 2 கப்பல்களை வாங்கினார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேய அரசுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இந்த கப்பல் சேவையின் மூலம் தூத்துக்குடிக்கும் இலங்கையின் கொழும்புவுக்கும் இடையே இந்திய வணிகத்தை முன்னெடுத்தார். இது சுதேசி இயக்கத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக மாறியது. சிறை வாழ்க்கை: சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளுக்காக குறிப்பாக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தொழிலாளர்களை ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தூண்டிய குற்றத்திற்காக வ.உ.சி கைது செய்யப்பட்டார். 1908ஆம் ஆண்டு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கண்ணூர் மற்றும் கோவை சிறைகளில் அவர் அடைக்கப்பட்டார். சிறையில் அவருக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகள் கொடூரமானவை. செக்கிழுக்கும் வேலை, கல் உடைக்கும் வேலை போன்ற கடுமையான பணிகளை அவர் செய்ய வேண்டியிருந்தது. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் சிறையில் செக்கிழுத்ததால் செக்கிழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்பட்டார். 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் சிறை வாழ்க்கை அவரது உடல்நலத்தை பாதித்தது. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி வ.உ. சிதம்பரனார் காலமானார். வ.உ. சிதம்பரனார் தனது வாழ்நாள் முழுவதும் இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு மகத்தான தியாகி. இன்று மாலை மதுரை கப்பலூரில் 140 அடி உயர பிரம்மாண்ட கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் சிலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சிலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.